வணக்கம். இன்றைக்கு பாப் கலாச்சாரத்தை முழுமையாக ஆக்கிரமித்திருக்கும் ஒரு பெயர்தான் கல்கி. ஆனால் இந்த பெயருக்கு பின்னால் இருக்கிற ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை தான் இந்த தேடல்ல நாம் விரிவாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நாம் எதை பற்றி பேசப் போகிறோம்? பிரபாஸ், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன் நடித்து பிரம்மாண்டமாக வந்த கல்கி 2898 AD அறிவியல் புனைவு படத்தை பற்றியா? இல்லவே இல்லை. 1899 பிறந்து சுதந்திர போராட்ட வீரராகவும் தமிழ் இலக்கியத்தின் மாபெரும் சகாப்தமாகவும் விளங்கிய புகழ்பெற்ற எழுத்தாளர் கல்கி கிருஷ்ணமூர்த்தியை பற்றித்தான் நாம் பேசப் போகிறோம். சரி, உண்மையான கல்கி கிருஷ்ணமூர்த்தியை பற்றி பார்ப்போம். அவரை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள நாம் 2898ஆம் ஆண்டிலிருந்து வெளியேறி கிருஷ்ணமூர்த்தியோட நிஜ வாழ்க்கைக்கே பயணிக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை உண்மையிலேயே ஒரு அபாரமான பயணம். 1899ல புத்தமங்கலத்துல ஒரு சாதாரண கணக்கரின் மகனாக பிறக்கிறார். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? 1921ல காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தில் சேருவதற்காக பள்ளியை விட்டே வெளியேறுகிறார். பலமுறை சிறைவாசம், போராட்டங்களின் அனைத்தையும் தாண்டி 1941ல புகழ்பெற்ற கல்கி பத்திரிகையை தொடங்குகிறார். 1954ல் அவர் மறைந்தாலும் தமிழ் இலக்கியத்தில் காந்திய யுகத்தின் ஒரு தவிர்க்க முடியாத குரலாக மாபெரும் பாரம்பரியத்தை அவர் விட்டுச் சென்றிருக்கிறார். விமர்சகர்கள் அவரை எப்படி கொண்டாடுகிறார்கள் என்று பாருங்களேன். வரலாற்று உண்மைகள், சமூக யதார்த்தங்கள், அப்புறம் சுவாரஸ்யமான புனைவுகள், இவை மூன்றையும் மிகச் சரியாக கலக்கும் அவருடைய தனித்துவமான திறன் ஆச்சரியப்பட வைப்பது. அவருடைய எழுத்துக்களில் தேசபக்தியும் இருக்கும், சார்லஸ் டிக்கன்ஸின் நகைச்சுவையும் இருக்கும், தாக்கரேயின் கதாபாத்திர வடிவமைப்பு திறனும் இருக்கும். இது உண்மையிலேயே ஒரு அபூர்வமான கலவை, இல்லையா? அடுத்து அவருடைய கதை சொல்லும் கலையைப் பற்றி பார்ப்போம். கல்கி 120க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் ஏராளமான நாவல்களையும் எழுதியிருக்கிறார். அவருடைய இந்த பிரம்மாண்டமான படைப்புகள் எப்படி கட்டமைக்கப்பட்டுள்ளன என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பொன்னியின் செல்வன், பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம் போன்ற மாபெரும் வரலாற்று நாவல்களுக்காகத்தான் அவர் உலகளவில் கொண்டாடப்படுகிறார். ஆனால் அதே சமயம் அலையோசை, மகுடபதி, கள்வனின் காதலி போன்ற அவருடைய சமூக நாவல்களும் அந்த காலகட்டத்தின் சமூக போராட்டங்களை மிக அழகாக பதிவு செய்துள்ளன. இந்த சமூக நாவல்கள் மூலம் அவர் என்ன செய்தார் தெரியுமா? மக்களின் குரலை, அதாவது சமகால சமூக பிரச்சினைகள், சுதந்திர போராட்டங்கள் மற்றும் மனித மனதின் ஆழமான முரண்பாடுகளை தன் எழுத்துக்களில் எதிரொலித்தார். அன்றாட சமூக பிரச்சினைகளை மிகவும் விறுவிறுப்பான, மறக்க முடியாத கதைகளாக மாற்றியதாலதான் வாசகர்களுடன் அவரால் ஆழமாக ஒன்றிணைய முடிந்தது. இதை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள மகுடபதி என்ற நாவலை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வோம். 1942இல் வெளிவந்த இந்த நாவலில் அவருடைய கதை சொல்லும் விதம் எப்படி விறுவிறுப்பை கூட்டுகிறது என்று பார்க்கலாமா? 6ஆம் அத்தியாயத்துல நடக்கும் இந்த நிகழ்வுகளை கொஞ்சம் பாருங்க. 13 வயதான செந்திரு தன் தந்தையை இழந்து அனாதையாகிறாள். ஆனா அவள் ஒரு பெரும் பணக்காரி. அவளை மிகவும் குரூரமான கார்கோடக கவுண்டர் என்பவருக்கு கட்டாய திருமணம் செய்து வைக்க ஒரு சதி நடக்கிறது. இந்த கொடுமையிலிருந்து தப்பிக்க செந்திரு விஷம் குடிக்க திட்டமிடும்போது ஒரு முன்னாள் கைதியான பெரியண்ணன் அவளை தடுத்து நிறுத்துகிறான். பிறகு இருவரும் அங்கிருந்து தப்பிக்க திட்டமிடுகிறார்கள். பழைய பள்ளித்தோழி ஒருத்தியின் கடிதத்தை மட்டுமே நம்பிக்கையாக வைத்துக்கொண்டு செந்திருவும் பெரியண்ணனும் அதிகாலையில் யாருக்கும் தெரியாமல் ஒரு ரயிலில் ஏறுகிறார்கள். அவர்கள் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு பூட்டிய வீட்டிற்கு போய் அப்பாடா, பாதுகாப்பான இடம் கிடைத்துவிட்டது என்று நிம்மதியடைகிறார்கள். ஆனால் நிஜமாகவே அவர்கள் அங்கே பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்ன? அதுதான் இல்ல. 6ஆம் அத்தியாயத்தின் பகீர் திருப்பம் இங்கேதான் ஆரம்பிக்கிறது. கல்கி ஒருபோதும் தன் கதாபாத்திரங்களையோ ஏன் தன் வாசகர்களையோ கூட நிம்மதியாக மூச்சுவிட விடமாட்டார். அடுத்து என்ன நடக்கிறது என்று பாருங்கள். அவர்கள் அந்த பூட்டிய வீட்டுக்குள் தஞ்சம் அடைந்திருக்கும்போதுதான் பெரியண்ணனின் அந்த இருண்ட ரகசியம் நமக்கு தெரிய வருகிறது. செந்திரு எந்த குரூரமான மனிதனிடமிருந்து தப்பிக்க நினைத்தாலோ அதே கார்குடக கவுண்டரிடம் முன்பு வேலை பார்த்தவன்தான் இந்த பெரியண்ணன். இலங்கைக்கு தப்பிச் சென்று குடிகாரனாகி ஒரு கலவர வழக்கில் சிக்கி கடைசியில் செந்திருவின் தந்தையால் காப்பாற்றப்பட்டவன் அவன். இப்போது அந்த கார்கோடக கவுண்டர் தன்னை எங்கே கண்டுபிடித்துக் கொன்று விடுவாரோ என்ற உச்சக்கட்ட பயத்தில் அவன் ஒழிந்து கொண்டிருக்கிறான். சரி, இப்போது விறுவிறுப்பு அதனுடைய உச்சத்துக்கே செல்கிறது. நள்ளிரவில் அவர்கள் அமைதியா ஒளிந்திருக்கும்போது திடீரென்று வெளியே ஒரு மோட்டார் காரின் ஹார்ன் சத்தம் பூம் பூம் என்று ஒலிக்கிறது. யாரோ கதவை படபடவென்று தட்டுகிறார்கள். இப்போது சொல்லுங்கள், வெளியே வந்திருப்பது யார்? அவர்களை தேடி வந்த சித்தப்பாவா அல்லது நள்ளிரவில் வந்திருக்கும் இன்னும் ஆபத்தான ஒருவரா?
பெரியண்ணன் கையில் ஒரு அரிக்கேன் விளக்குடன் நடுக்கத்தோடு படி இறங்கிச் சென்று கதவை திறக்கிறான். திறந்தவன் அப்படியே பேயை கண்டவனைப் போல பேச்சு மூச்சின்றி உறைந்து நிற்கிறான். இதுதான் கல்கியின் மேஜிக். ஒரு அத்தியாயத்தை இப்படி நகம் கடிக்க வைக்கும் பரபரப்பான திருப்பத்தோடு முடித்து அடுத்து என்ன நடக்கும் என்று வாசகரை முழுமையாக தவிக்க விட்டுவிடுவார். அவருடைய இந்த மாபெரும் தாக்கம் மற்றும் கலாச்சார பாரம்பரியம் பற்றி நாம் பேசாமல் இருக்கவே முடியாது. கல்கியின் இந்த நேர்த்தியான கதை வேகம், ஆழமான கதாபாத்திரங்கள் மற்றும் அதிரடியான திருப்பங்கள் வெறும் காகிதத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை. அவருடைய கதைகள் சினிமாவுக்கு அவ்வளவு கச்சிதமாக பொருந்திப் போயின. 1939 வெளிவந்து சுதந்திர உணர்வை தூண்டியதால் ஆங்கிலேயர்களால் தடை செய்யப்பட்ட தியாகபூமி, அவர் திரைக்கதை மற்றும் பாடல்கள் எழுதிய மீரா மற்றும் சமீபத்தில் இயக்குனர் மணிரத்னம் பிரம்மாண்டமாக இயக்கிய அவரது காவியமான பொன்னியின் செல்வன் என எல்லாமே அவருடைய திரைப்பயணத்தின் மாபெரும் தாக்கத்தை நமக்கு உணர்த்துகின்றன. நாம் இந்த தேடலின் இறுதிக்கு வந்துவிட்டோம். ஒரு முக்கியமான சிந்தனையோடு இதை நான் நிறைவு செய்கிறேன். 1942 ஆக இருந்தாலும் சரி, 2898 ஆக இருந்தாலும் சரி, கல்கி என்ற பெயருக்கு ஒரு ரட்சகன், அதாவது காப்பாற்றுபவன் என்றுதான் பொருள். நவீன அறிவியல் புனைவுப் படங்கள் அழிந்து வரும் எதிர்காலத்தை காப்பாற்றும் ஒரு பெயராக இதை பயன்படுத்துகின்றன. ஆனால் நிஜமான கல்கி கிருஷ்ணமூர்த்தியோ தனது பேனாவை பயன்படுத்தி இன்றைக்கு நமது கலாச்சார வரலாற்றையே காப்பாற்றி வடிவமைத்துள்ளார். அப்படியானால் நாளை நம் வரலாற்றை காப்பாற்றப் போவது யாருடைய கதைகள்? சற்று யோசித்துப் பாருங்கள். மீண்டும் இதுபோல ஒரு சுவாரஸ்யமான தேடலை நாம் சந்திப்போம்.